ஹாய், இன்னைக்கு கோட்செஃப்ல உள்ள ஸ்டார்டர்ஸ் 56ங்கிற கான்டெஸ்ட்டில் இருக்கிற கே சப் அரேஸ் அப்படிங்கிற ப்ராப்ளம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேவ் கிவன் அன் இன்புட் வந்துட்டு 5 and 3 1 2 3 4 5. இது வந்துட்டு தேர்ட் சாம்பிள் இன்புட். அவங்க கொடுத்துருக்க தேர்ட் சாம்பிள் இன்புட் வந்துட்டு 5 3 1 2 3 4 5. இது ஏன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஆன்சர் வரப்போகிறது எஸ். அதே மாதிரி நோக்கு ஒன்று எடுத்துக்கலாம். நோக்கு வந்துட்டு என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 4 2 2 3 3 2 2. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் இன்புட். ஓகே, ஸோ இது ரெண்டை தான் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நார்மலாக அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல இது வந்துட்டு n, இது k. ஸோ nங்கிறது என்னென்னா கீழே வரப்போகிற அரேவோட லென்த். ஸோ என்னோட லென்த் என்ன 5, அது அரேயோட லென்த் 5. ஸோ என்னோட வேல்யூ வந்து 5. 3ங்கிறது என்னென்னா நம்ம கண்டுபிடிக்க போகிற அவுட்புட் வந்துட்டு 3 சப் அரேவாக பிரிக்க போகிறோம். முதல்ல சப் அரேனா என்னென்னா ஒரு அரேவை எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ 1 மட்டுங்கிறது ஒரு சப் அரே, 1 2நாலும் சப் அரே, 1 2 3நாலும் சப் அரே, 1 2 3 4நாலும் சப் அரே, 1 2 3 4 5நாலும் சப் அரே. ஸோ அதோட லென்த் 1லேருந்து ஆரம்பித்து அந்த அரே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எப்படி பண்ணாலும் தட் இஸ் எ சப் அரே. ஸோ அதான் வந்துட்டு கொடுத்துருக்குற சப் அரே. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, 3 சப் அரே கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 சப் அரேவாக இதை பிரிக்க போகிறோம், அதாவது 3ஆக பிரிக்க போகிறோம். இதில் என்ன அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2ங்கிற எலிமெண்ட்டை நீங்கள் இதோட ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ 1 2ன்னு ஒரு சப் அரே எடுத்துட்டிங்கன்னா இந்த 2வை 2 3ன்னு கம்பைன் பண்ண முடியாது. 1 2ன்னு எடுத்துகிட்டா இந்த ரெண்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, மீதி இருக்கிறது தான் மீதி 2 சப் அரே கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இதோட கண்டிஷன். ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஜிசிடின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர், நமக்கு புரியணும்னா ஹெச்சிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதுக்கு ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்போன்னா காமன் மல்டிபிள், இது எல்லாத்துக்கும் காமனாக எதை வச்சு மல்டிப்ளை பண்ணலாம், 1. ஸோ ஹெச்சிஎஃப் 1. ஸோ கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ மொத்தம் 3 சப்பரே இதில் கண்டுபிடிக்க போகிறோமா, இதில் 3 சப்பரேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஒவ்வொரு சப்பரேக்கும் ஒரு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம், அதாவது ஜிசிடி. 3 சப்பரேஸ்க்கு 3 ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 ஹெச்சிஎஃப்பை நான் G1 G2 G3ன்னு வச்சுக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் என்னென்னா இப்போ மொத்தம் 3 இருக்குது அப்படின்னா அரித்மெட்டிக் மீன்னா இதோட அடிஷன்ஸ், ஜிசிடியோட அடிஷன்ஸ் பை எத்தனை இருக்குது, 3 இருக்குது. ஸோ பை 3 இஸ் ஈக்குவல் டு இந்த டோட்டல் ஹெச்சிஎஃப்பை ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஹெச்சிஎஃப் என்ன இருக்கோ அதே இங்கே ரெப்ளிகேட் ஆனதா, அதாவது அதே வேல்யூ இங்கே வந்தால் தான் பை 3 பண்ணும்போது உங்களுக்கு திரும்ப அதே வேல்யூ வரும். இப்போ இங்கே 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே 4, இங்கேயும் 4, இங்கேயும் 4ன்னு இருந்துச்சுன்னா 4 + 4 + 4 12. 12/3 திரும்ப உங்களுக்கு 4 ஆயிடும். ஸோ எப்பயுமே ஜிசிடி தனித்தனியாக, அது சப்பரேவோட தனித்தனி ஜிசிடியோட வேல்யூ காமன் ஜிசிடியோடதாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அரித்மெட்டிக் மீனோட கண்டிஷனை உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையுமே ஈக்குவல் டு 4 ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண போகிறோம். இந்த கண்டிஷனில் 4 கிடையாது, நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 1 தான் இதோட கண்டிஷன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஜிசிடியை நம்ம 1ஆக ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 1 2 3 4 5 இருக்குது. இதில் மொத்தம் 3 சப்பரேவாக பிரிக்க போகிறோம். இதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம், முதல்ல ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்க போகிறோம். எப்படியும் திரும்ப அதே எலிமெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. ஸோ 1க்கு முதல்ல நம்ம ஜிசிடி எடுப்போம். என்ன பண்ணுவோம், G1ங்கிறது தான் அதோடது. G1 என்ன ஆகும், முதல்ல 1ன்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஃபஸ்ட் எலிமெண்ட் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. G1 1 ஆக்குறோம். இப்போ 1 என்ன ஆகும், ஹெச்சிஎஃபோட ஈக்குவலாக, காமன் ஹெச்சிஎஃபோட. ஆமாம், அப்படின்னா என்ன ஆகுது, இங்கே கரெக்ட் ஆகுது. ஒரு சப்பரே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா ஒரு சப்பரையோட வேல்யூ 1 ஆகிடுச்சு. ஸோ அது டிக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் டைம் அடுத்து ஒரு அரே எடுக்க போகிறோம், ஒரு சப்பரே எடுக்க போகிறோம். இப்போ 2 மட்டும் ஒரு சப்பரேவாக எடுத்துக்கலாம், ஏன்னா 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 2 தான் நெக்ஸ்ட் எலிமெண்ட். 2 ஒரு சப்பரேவாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த 2வும் ஹெச்சிஎஃப்பும் சேம் ஆகுதா, இல்லை. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், இதோட இன்னொரு எலிமெண்ட் ஆட் பண்ணால் தான் ஜிசிடியை 1ஆக ஈக்குவேட் பண்ண முடியும்.
ஸோ நம்ம அடுத்து 3 எடுத்துக்கிறோம். இப்போ 2 and 3 இருக்கும்போது இதோட ஜிசிடி வேல்யூ என்ன? 1. இப்போ அந்த 1ம் ஹெச்சிஎஃப்பும் ஈக்குவல் ஆகிடுச்சா? ஸோ அதுவும் டிக் ஆகிடுச்சு. ஸோ 2ம் 3யும் சேர்ந்து ஒரு சப்பரேவாக ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து 4. நம்ம தேர்ட் சப்பரேவாக எடுக்க ட்ரை பண்ணுறோம். 4 எடுக்கும்போது ஹெச்சிஎஃப்பும் இதுவும் ஈக்குவல் ஆகுதா? இல்லை. அப்போ 4ஓட இன்னொரு வேல்யூ எடுக்கணும். ஸோ 5. இதுக்கு ஜிசிடி வேல்யூ என்ன? 1. இப்போ 1ன்னு வந்துடுச்சா? இப்போ 1ம் ஹெச்சிஎஃப்பும் ஈக்குவலா? ஆமாம். அப்போ ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அதுவும் டிக் ஆகிடும். இதே மாதிரி இங்கே 6ம் 7ம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6 வந்துட்டு 4th ஜிசிடியாக எடுப்போம். இங்கே 4 தேவையில்லை, ஆனால் நம்ம 3 தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிஷனில் சொல்ல முடியாது. ஸோ 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 6 முதல்ல எடுத்தோம்னா 1 ஈக்குவேட் ஆகாது. 7 எடுத்தோம் அப்படின்னா அது ஈக்குவேட் ஆகும். 7யும் 6யும் ஜிசிடி எடுக்கும்போது உங்களுக்கு வேல்யூ 1 ஆகிடும். அப்போ அங்கேயும் ஒரு டிக் ஆகிடும். இந்த எத்தனை டிக் மார்க்ஸ் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். அந்த அத்தனை டிக் மார்க்ஸ் வந்துட்டு ஈக்குவல் டு 3, அது ஈக்குவல் டு அந்த கே வேல்யூ நம்பர் ஆஃப் சப்பரேஸ், இல்லைனா அதை விட ஜாஸ்தியாக இருந்தாலும் இட் வில் சாட்டிஸ்ஃபை. இது கண்டிஷன் ஈக்குவேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளால் அத்தனை நம்பர் ஆஃப் சப்பரேஸ் கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம், இப்போ தான் 4 வந்துருச்சு, எப்படி இதை 3 ஆக்குறது அப்படின்னா, இப்போ இதையும் கம்பைன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1க்கும் 1க்கும் உள்ள ஹெச்சிஎஃப் இஸ் 1 அகைன். இதுவே இங்கே 4ன்னு இருக்குன்னே வச்சுக்கோங்க. 4க்கும் இருக்க ஹெச்சிஎஃப் 4 தான் வரும். ஸோ இது நார்மலான ஒரு ப்ரொசீஜர். ஸோ 3ஐ விட எத்தனை அதிகமான சப்பரேஸ் இருந்தாலும் நம்ம அதை திரும்ப ஒரே சப்பரேவாக கூட மாற்றிட முடியும். ஸோ எஸ்ங்கிறது ஆன்சர். இதே லாஜிக்கை இங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் அப்படின்னா முதல்ல இதுக்கு காமன் ஹெச்சிஎஃப் என்னவாக இருக்கும்? 2, 3 எல்லாம் இருக்குது. ஸோ 1 தான் இதோட ஹெச்சிஎஃப். இப்போ இதுக்கு மொத்தம் 4 சப்பரே கேட்டிருக்காங்க. ஸோ G1, G2, G3 அண்ட் G4 எல்லாத்தையுமே 1 ஆக்கணும்னு ஆல்ரெடி சொன்னேன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக. அப்போ 1 ஆக்கணும்னா என்ன பண்ணுறோம்? முதல்ல G1-ஐ 2ன்னு மட்டும் எடுக்கிறோம். அப்போ கரெக்ட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா அதோட 2ம் 1ம் ஈக்குவல் ஆகாது. ஸோ G1ல என்ன பண்ணுறோம்? 2ஓட இன்னொரு எலிமெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ 2 இன்னொரு எலிமெண்ட் எடுக்கும்போதும் உங்களுக்கு ஜிசிடி வேல்யூ இங்கே 2 வரும். 2ம் 1ம் ஈக்குவல் கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? 3 எடுக்கிறோம். 3 எடுக்கும்போது இதோட ஜிசிடி வேல்யூ 1 ஆகிடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஃபஸ்ட் சப்பரே. இப்போ செகண்ட் சப்பரே எடுக்க போகிறோம். அடுத்த வேல்யூ 3 எடுக்கும்போது ஜிசிடி இஸ் 3. 3யும் 1ம் ஈக்குவலாக இல்லை. அடுத்து என்ன பண்ணுறோம்? 2 எடுக்கிறோம். 3யும் 2க்கும் ஜிசிடி எடுத்தோம்னா இட் இஸ் 1. ஸோ அதோட ஜிசிடி வேல்யூ 1 ஆகிடுது. 1ம் 1ம் ஈக்குவல். அதனால திஸ் பிகம்ஸ் another சப்பரே. இனி அடுத்து G3 எடுக்கிறோம். முதல்ல 2ங்கிற ஒரு வேல்யூ எடுக்கிறோம். 2ம் 1ம் ஈக்குவலாக இல்லை. அப்போ அடுத்து எடுக்கிறதுக்கு நமக்கு எந்த வேல்யூவும் இல்லாதனால இங்கேயே ப்ராப்ளம் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகும்போது என்ன ஆகும்? இங்கே மொத்தம் 2 தான் கவுண்ட் வந்திருக்கு. ஆனால் இங்கே 4 கவுண்ட் கேட்டிருக்காங்க. 2ம் ஈக்குவல் இல்லை. இது அதை விட ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எஸ் கொடுக்கலாம். இல்லை, அதனால் இங்கே நோன்னு ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ இதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். இதை நம்ம எப்படி கோடாக மாற்ற போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நார்மலாக இங்கே G1, G2, G3, G4 இங்கே நம்ம எத்தனை கண்டுபிடிச்சாலும் அதை நம்ம இங்கே கவுண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே சிங்கிள் வேரியபிளாக எடுத்துக்கலாம். லெட் இட் பி G. இந்த ஹெச்சிஎஃப் நோ இல்லை ஜிசிடினோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு அரே கொடுத்துருப்பாங்க. அரே ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த அரேக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஆஃப் ஆல் த நம்பர்ஸ், எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் உள்ள ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். அதை எடுத்துகிட்டு போய் ஜிசிடி 1 அந்த மாதிரி ஏதாச்சும் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் வந்துட்டு காமன் ஜிசிடி. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஜியை ஈக்குவல் டு 0 ஆக்கிக்கோங்க. இந்த ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்குமே நீங்கள் ஜிசிடி ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். ஜிசிடி 1 ஈக்குவல் டு 0. ஏன்னா ஜிசிடி ஆஃப் ஏதோ ஒரு நம்பர் வித் 0 கொடுத்தோம்னா நம்பர் தான் ஆன்சர். அதாவது கண்டிஷன் என்னென்னா ஜிசிடி ஆஃப் ஏதோ ஒரு நம்பர் n அண்ட் 0ன்னு கண்டுபிடிச்சோம்னா அதோட வேல்யூ n-ஆக தான் இருக்கும். அந்த மாதிரி போட்டு அதை முதல்ல 0 டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து g இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம். ஏன்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு g கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணி தானே நம்ம உள்ளே போய் இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டுக்கோங்க. அந்த ஃபார் லூப்புக்குள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
அதாவது இதோட ஓப்பன் பிரேசஸ்க்காக தான் நான் இங்கே டேப் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஜிசிடி ஆஃப் இந்த ஆல்ரெடி இருக்கிற நம்பர் ஜிக்கும் என்ன நம்பர் பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட். அதாவது இங்கே என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு எலிமெண்ட்டாக ஐட்ரேட் பண்ணிட்டே வருவோம்ல. ஐங்கிறது ஃபஸ்ட் எலிமெண்ட்னு வச்சுக்கோங்க, ஏங்கிற அரேயில். ஸோ ஐக்கும் ஜிக்கும் இருக்கிற ஜிசிடி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது கண்டுபிடிக்கிற வேல்யூவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை தூக்கிட்டு போய் திரும்ப ஜிலே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் வந்துட்டு இப்போ 2 எடுத்து நம்ம ஜிசிடி எடுத்திருக்கோம் அப்படின்னா அடுத்த ஒரு வேல்யூ எடுக்கும்போது ஜியோட தான் நம்ம கம்பேரிசன் பண்ணணும். ஸோ ஜியில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஜியும் நம்ம எப்பயும் பண்ணோம்ல, இந்த 1ம் இந்த 1ம் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ இஃப் ஜி ஈக்குவல் டு இந்த ஜிசிடி 1ஆன்னு செக் பண்ணுறோம். அப்படி இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதாவது நான் இங்கே டிக் கொடுத்த மாதிரி கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிளை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த கவுண்ட் என்னவாக இருக்கணும், 0வாக முதல்ல நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஸோ கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அதே மாதிரி என்ன பண்ணோம், இப்போ இது கரெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே டிக் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன பண்ணோம், புது சப்பரே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜியை திரும்ப நம்ம இங்கே 0ன்னு கொடுக்கணும். அப்போ தான் புது சப்பரேன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாத கண்டிஷனில் திரும்ப இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஃபார் லூப். இப்போ இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இஃப் கண்டிஷன் ஒன்று கொடுத்து தான் பிரிண்ட் எஸ் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா நோ கொடுக்கணும். கரெக்டாக? எல்ஸ் கண்டிஷனில். ஸோ இந்த இஃப்பில் என்ன கொடுத்தா எஸ் வரும், நம்ம என்ன பார்த்தோம், இங்கே எத்தனை நம்பர்ஸ் வேணாலும் இருக்கலாம், அது வந்துட்டு கேவை விட ஈக்குவலாக இருக்கணும் இல்லை ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ இங்கே கண்டுபிடிக்க போகிறது என்னது, கவுண்ட். ஸோ அந்த கவுண்ட் என்னவாக இருக்கலாம், கிரேட்டர் தானாக இருக்கலாம், இல்லைனா ஈக்குவல் டு கேவாக இருக்கணும். இது ஒரு சிம்பிள் அல்காரிதம் ஆஃப் த ப்ரோக்ராம். இதை வச்சு நீங்கள் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணிக்கலாம். எந்த லாங்குவேஜ்னாலும், பைத்தான், C++, ஜாவா, எதுனாலும் லாஜிக் இதுதான். இதை நீங்கள் ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அல்காரிதமில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நான் பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் அண்ட் ரன். சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் கொடுத்து பார்த்தா எல்லா ஹிடன் டெஸ்ட் கேஸஸும் ரன் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம கோட் கம்ப்ளீட். இங்கே கரண்ட்லி ரன்னிங் டெஸ்ட் கேஸ்னு ரன் ஆகிட்டுருக்கு. ரன் ஆகி முடிஞ்ச உடனே ரிசல்ட் வரும். கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.